போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 46வது வீடியோ. கண்டிப்பா 1ல இருந்து 46 வரைக்கும் பார்த்திருக்கவங்க நம்ம வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. வாங்க நமக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பெர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல இருந்தா கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜனோட ரேஷியோ வந்து 10:3:12 கொடுத்துட்டு அதுல கார்பனோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த ரேஷியோ தான் நமக்கான 100%. அப்ப 100%ங்கிறது என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 10 + 12 22, 22 + 3 25. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கார்பனோட சதவீதம். கார்பனுங்கிறது பாருங்க சென்டர்ல இருக்கு. அப்ப சென்டர்ல இருக்க ரேஷியோங்கிறது 3. 3க்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? C பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். அதாவது கார்பன்ல C பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். 25 அடிக்கிறேன். ஒரு 25 25, 4 25 100. அப்ப 4 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அப்ப நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 12 தான் நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷன் பி என்பதுதான் நமக்கான விடை. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் நண்பா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே ஒரு அருமையான டாபிக். ஒரு செகண்ட்ல ஆன்சரை போட்டலாம் பாருங்க என்னன்னு. ஆண்டிற்கு 20% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில்? அப்ப நமக்கு என்னதான் கேட்டிருக்காங்க? 2 மடங்காகவும் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு இங்க எத்தனை மடங்கு கொடுத்திருக்காங்க? 2ன்னு கொடுத்திருக்காங்களா? அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடைக்கும். மடங்குனாலே 100ஆல பெருக்கிருங்க. மடங்குனா 100ஆல பெருக்கிருங்க. பெருக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனால டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு 20 20, 5 20 100. அம்பிடுதான் 5 இயர். அப்போ 5 வருஷம்ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெங்கின்னு வந்து சேரும். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x - y-ங்கிறது 5, xy-ங்கிறது 14னா x³ - y³ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு x³ - y³ ஃபார்முலா என்ன? x - y into x² + y² + xy. அப்போ இதுல நமக்கு என்ன தேவை? x² + y² தேவை. அப்ப நம்ம இந்த x - y இருக்கான் பாத்தீங்களா, இவனை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? x - y the whole square equal to x² + y² - 2xy. அப்ப இவன்ல இருந்து நம்ம x² + y² ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாங்களா? நமக்கு x - y ஓட வேல்யூ என்ன? 5. அப்ப 5² equal to x² + y² - 2 into xy ஓட வேல்யூ என்ன? 14. அந்த 14 அப்படியே போட்டுற வேண்டியதான். 2யும் 14 மல்டிப்ளை பண்ணா 28ன்னு கிடைக்கும். சோ அந்த -28 அப்படியே இங்க தூக்கிட்டு வந்துடலாம். அப்போ x² + y²ங்கிறது 5 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 25 + 28 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 + 25 50. 50ல இருந்து ஒரு 3 கூட்டிக்கோங்க. 53ன்னு கிடைச்சிருக்கு. 53 53ன்னு கிடைச்சிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 53 அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். இது அப்படியே நான் மேல எழுதுறேன். x³ - y³ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு x - y ஓட வேல்யூ எவ்வளோ? 5. x² + y² எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 53 பிளஸ் xy ஓட வேல்யூ எவ்வளோ? 14. அப்படியே கூட்டிருங்க. 53யும் 14 கூட்டும் போது என்ன கிடைக்கும்? 67ன்னு கிடைக்கும். சோ 67 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 60 5ஆல மல்டிப்ளை பண்ணா 300. 7 5ஆல மல்டிப்ளை பண்ணா 35. சோ ரெண்டையும் கூட்டும் போது 335 கிடைக்கும். சோ நமக்கான ஆன்சர் என்னப்போ? ஆப்ஷன் பி 335 என்பதுதான் விடை. சார் என்ன சார் 335 எழுதிருக்கீங்க, புரிய மாட்டேங்குது சார், சொல்லுங்க சார்ன்றது மைண்ட் வாய்ஸ் கேக்குது. இந்த 67 எப்படி பிரிச்சிருக்கேன்னா 60 + 7ன்னு பிரிச்சிருக்கேன். 60 7 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 67ன்னு கிடைக்கும். இந்த 5 60ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 300, 5 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 35. ரெண்டு கடையில என்ன சிம்பிள்? பிளஸ் இருக்கு. சோ அப்படி ஆட் பண்ணிருங்க. 300 + 35 335 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பாத்துருங்களா? நமக்கான அடுத்த சம் பாருங்க. ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க? a 2a 4a 6a 9a இன் இடைநிலை மீடியன் வந்து 8ன்னு கொடுத்துட்டு ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு ஆர்டராவே கொடுத்துட்டாங்க. அப்ப பிரச்சனை இல்லை. மீடியன்றது பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்க நம்பர் தான் மீடியன். அப்ப சென்டர்ல என்ன நம்பர் வரும்? 4a. இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. 1 நாள் 4, 2 நாள் 8ன்னு அடிச்சு விட்டுருங்க. அப்ப நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 என்பதான் சரியான விடை. இன்கேஸ் வந்து இது எப்படி கொடுத்துருக்கலாம்னா நமக்கு மாத்தி மாத்தி கொடுத்துருக்கலாம். 2a, a,
6a, 9a, 4a இப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணணும்னா இடைநிலை என்னன்னு கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்பாங்க. என்னன்னு கேட்டாங்கன்னா இது எப்படி சார் சால்வ் பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் எழுதுங்க. சின்னதுல இருந்து பெருசு எழுதுங்க. அப்ப ஏன்றதா சின்னது 2a, அடுத்து 4a, அடுத்து 6a, 9a ஏறு வரிசையில் எழுதிட்டு சென்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மீடியன் இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ தான் நமக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 4a = 8னா ஏவோட வேல்யூ என்ன 2. அவ்வளவுதாங்க. நமக்கு இதுல ஏறு வரிசையில கொடுத்தனால பிரச்சனை இல்லை. கொடுக்கலைன்னா ஏறு வரிசையில எழுதிட்டு அப்புறம் மீடியன் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வர்றேன். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன டாபிக், அதாவது டைம் அண்ட் ஒர்க்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். சார் என்ன சார் டைம் அண்ட் ஒர்க்ல பர்டிகுலரா என்ன சார் டாபிக் அப்படின்னா அல்லது மற்றும்ன்ற டாபிக். எப்படி சார் டைப் பிரிச்சிங்கன்னா இங்க பாருங்க 6, ஆனா கேட்கறது அண்டுல கேட்டிருக்காங்க, அல்லதுல கொடுத்துட்டு மற்றும்ல கேட்டிருக்காங்க. இங்க சேர்ந்துன்னு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. மற்றும்னாலும் சேர்ந்துனாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேங்களா? என்ன சார் பண்றது இப்படி இருக்கே அப்படின்னீங்கன்னா சிம்பிளா ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட் சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? ஓகேங்களா, ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுக்கான ஷார்ட்கட்ல நம்ம அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறோம். எப்படி சார் ஷார்ட்கட்டு? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6 ஆண்கள் 6 பெண்கள் 8 ஆண்கள் 86 நாள் கொடுத்துருக்காங்களா? இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 8 × 86 டிவைடட் பை மற்றும்னா பிளஸ்ன்னு சொன்னேன், சேர்ந்தனால பிளஸ் தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க 7 பெண்கள் கேட்கறாங்களா? இந்த பெண்களை என்ன பண்றீங்க ஆண்களோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 7 × 8 56 சேர்ந்துன்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டுங்களா? சேர்ந்துன்னா கூட்டிருங்க. ஓகேங்களா? கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணுவோம்னு பாத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 5 ஆண்கள்னு கேட்டிருக்காங்களா? ஆண்களை பெண்களோட மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 5 30, 6 × 5 30. இப்ப 56 30 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 86ன்னு கிடைக்குங்களா? சிம்பிளா 86 கட் பண்ணி விட்டா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு 6 × 8. 6 × 8 மல்டிப்ளை பண்ணா 48. ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் ஷார்ட்கட். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா லைக் பண்ணுங்க நண்பா. உயிரை கொடுத்து நாங்களும் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க வேர்வையெல்லாம் முடியல நண்பா, வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கு, உங்களுக்காக நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கான 5 சம் பாத்தீங்களா? என்னென்ன டாபிக்ல இருந்து கொண்டு வந்தோம்? டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்டாட்டிக்ஸு, சிம்பிளிஃபிகேஷனு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்சன்டேஜ். இது பர்சன்டேஜ்ல எடுத்துக்கலாம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கான 5 சம் இவ்வளவுதான் நண்பா. இதுக்கான பிடிஎஃப் எங்க இருக்கு நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கீழே போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா தினம் 5 கணிதம் வீடியோ ஃபைல் கொடுத்து கீழே லிங்க் காமிச்சிருப்போம். தான் இப்படி சிம்பிளா வச்சிருப்போம். அது கீழே லிங்க் இருக்கும், எடுத்து ஓபன் பண்ணி சால்வ் பண்ணி கத்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.